ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்ம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட 12வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த ஆர்டிஸ்ட் எகிகோவோட அசிஸ்டன்டான நயோமி இந்த ஆர்டிஸ்ட கொலை பண்ண கொலைக்கான எவிடன்ஸா ஒரு கேமராவும் அதுல இருக்கிற ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்துட்டு இவ கொரியாவுக்கு வரா. அவளை மீட் பண்றதுக்காக நம்ம கங்ஜோவும் ஹீரோவும் கிளம்பி ப்ரொஃபசர் கனிக்கு வேலை பார்க்குற யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. ஆனா அங்க அந்த ப்ரொஃபசர் கனிக்கு ஏதோ ஒரு ட்ரிக் பிளே பண்ணி அந்த நயோமியை அட்டாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டு இவங்க போய் ரூம் டோர் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு எந்த மாதிரி இருக்காலோ அதே பொசிஷன்ல இந்த நயோமியை உட்கார வச்சு அவளை யாரோ அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த ப்ரொஃபசரும் கங்ஜோவும் தான் ஓடி போய் அந்த பொண்ணு கையில கட்டி இருக்கிற அந்த ஒயர் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவளை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு இன்னமும் உயிர் இருக்கு, அவ சாக்கலாம் இல்ல. ஆனா இங்க இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோ வெளியே வர பாக்குறான். இதுக்கப்புறம் இங்க இருந்தா அது ஆபத்தாயிடும், நம்ம இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி அவன் அந்த ரூமை விட்டு வெளியில வரான். அப்படி வெளியே வரும்போது யாரோ ஒரு ஆள் அவன் மேல இடிச்சிடுறான். ஒரு டாக்டர் ஒரு தடவை நம்ம டீம் லீடர் சொல்லியிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி சைக்கோவா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கும்போது மான்ஸ்டர் மாதிரி கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோக்குமே அந்த ஆள் பாக்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரி தான் தெரியறான். கொஞ்சம் விட்டு இருந்தா இவன் போய் அந்த ஆளை அட்டாக் பண்ணி போட்டு தள்ளி இருந்திருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க வேற யாரோ வந்து இவனை வாடா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. அதுல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால அவனுக்கு அன்னைக்கு நல்ல நேரமா போச்சு, உயிர் தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் தட்டு மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இந்த பொண்ணு இன்னும் சாக்கல உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சோடனே கங்ஜோ என்ன பண்றா, எமர்ஜென்சி ஹெல்ப் லைன்ல பார்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் இங்க அனுப்பி வை, இந்த கேஸ கோட் 0 கேஸா அனௌன்ஸ் பண்ணி பேட்ரோல் டீமையும் டிஸ்பாச் டீமையும் இங்க அனுப்பி வை, இந்த காலேஜோட சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி சந்தேகப்படும்படியா யாராவது இருக்காங்களான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போய் இவ சிபிஆர் பண்றா. ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறான். அவன் அங்க ஆள் இல்ல, எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு தெரியவும் இவளே போய் அந்த பொண்ணுக்கு சிபிஆர் பண்றா. அந்த ப்ரொஃபசர் கிட்ட அந்த பொண்ணோட காலை கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க, மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்க் வந்து இதை கோட் 0 கேஸா அனௌன்ஸ் பண்ணி அங்க டிஸ்பாச் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றா. ஆனா டிஸ்பாச் டீம்ல கிம் மட்டும் தான் இருக்கான். ஜூங்கி ஏதோ வேற வேலையா அங்க போயிட்டாரு போல இருக்கு. இங்க ஹீரோவுமே எங்கே காணாம போயிட்டான். கிம்மும் இந்த ஜின்னும் உட்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த விவிஐபி லிஸ்ட்ல நிறைய பேரோட பேர் இருந்துச்சு இல்லையா, கூடவே ஏதோ நம்பரும் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சீக்ரெட் கோட்ல நம்பரை யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதை எந்த வழியில எல்லாம் அது என்னன்றதை கண்டுபிடிக்க முடியுமோ அது எல்லா வழியிலயும் இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த நம்பருக்கு ஒரு அர்த்தமும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மேபி பேர் ஃபேக்கா இருந்த மாதிரி இந்த நம்பரும் ஃபேக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்க் இன்ஃபார்ம் பண்றா, இந்த மாதிரி ஒரு கோட் 0 கேஸ் வந்திருக்கு, புங்சன் யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லவும் கிம் மட்டும் தான் கிளம்பி போறான் பேட்ரோல் போலீஸோட. இங்க பார்க் அந்த காலேஜோட சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒரு ஆள் சந்தேகப்படும்படியா மாட்டான். அந்த எக்ஸிபிஷன் நடந்த ஹால் பக்கம் ஒருத்தன் தொப்பி போட்டுக்கிட்டு கையில ஏதோ ஒரு பெரிய பேக் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி திருட்டு பார்வையோட பதுங்கி அந்த பக்கம் போறது தெரியும். அந்த விஷயத்தை பார்க் இன்ஃபார்ம் பண்றா. இங்க இந்த பொண்ணுக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஆம்புலன்ஸ் வரலங்கவும் கங்ஜோ இங்க ஹெட்போன் மூலியமா பார்க் கிட்ட பேசிக்கிட்டே அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இங்க சிபிஆர் பண்றதுனால அவளால ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால அந்த ப்ரொஃபசர் கூப்பிட்டு நீங்க இந்த பொண்ணுக்கு சிபிஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க் கிட்ட பேசுறதுக்காக இந்த பக்கமா வந்துடுறா. அங்க அந்த வாலண்டியர் பசங்களா இருந்தாங்களே மஞ்சள் சட்டை போட்டுட்டு அவங்க எல்லாருமே இந்த கொலகாரனை தேடுறதுக்கு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த ரூம்ல இப்ப அந்த ப்ரொஃபசர் கனிக்கியும் அந்த பொண்ணு நயோமியும் மட்டும் தான் இருக்காங்க. எல்லாரும் வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஃபசர் அந்த நயோமியோட நெஞ்சில போய் காதை வச்சு பார்த்துட்டு குட் பை நயோமி, சொர்க்கத்துக்கு போய் என் பொண்டாட்டி எக்கிகோவை பாத்தீங்கன்னா அவளை நான் கேட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க இந்த வாலண்டியர் பசங்க எல்லாம் பேட்ரோல் போலீஸ் கூடயும் கிம் கூடயும் சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டி போற அந்த கொலகாரன் எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிசிடிவில அவன் எந்த பக்கமா போனா அப்படின்றத பார்க் கண்டுபிடிச்சு சொல்றாளா. அதை வச்சு இவங்களும் தேடி பார்த்துட்டே போகும்போது ஒரு லாக்கர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அதுக்குள்ளதான் அவன் போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இவங்க போய் பாக்குறாங்க. ஆனா அங்க போனா அந்த ரூம் பூரா ஏகப்பட்ட பாம்பா கிடக்குது. இந்த பேட்ரோல் போலீஸும் வாலண்டியர் பசங்களும் பார்த்து பயந்துடுறாங்க. கிம் தான் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பாம்பை தாண்டி அந்த பக்கமா போய் பாக்குறான். இவங்க சிசிடிவில பார்த்த அந்த ஆள் அங்கதான் பதுங்கி இருக்கான். அவனை புடிச்சு இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது கிம் சொல்றான், நீ கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் அரெஸ்ட் பண்றான். எது கொலையா? நான் எந்த கொலை சார் பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. நான் இந்த எக்ஸிபிஷனை கெடுக்கணும்ன்றதுக்காக இங்க பாம்பை விட்டுட்டு போலான்னு தான் சார் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த ஆளுக்கு ஃபாரினர்ஸ் சுத்தமா பிடிக்காதான். இந்த எக்ஸிபிஷன் ஃபாரினர்ஸ் நடத்துறதுன்னு தெரிஞ்சதும் அங்க பாம்பை விட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அதை கலைச்சு விடலாம் அப்படின்ற ஐடியாவோட தான் வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அதே சமயம் இங்க கங்ஜோ வந்து ஆம்புலன்ஸ் வந்துருது, ரெஸ்கியூ டீமும் வந்துருது. அவங்க எல்லாம் கூப்பிட்டு நயோமியை காப்பாத்துறதுக்காக வந்து பாக்குறா. அந்த ப்ரொஃபசர் ரொம்ப சின்சியரா உட்காந்து அந்த பொண்ணுக்கு சிபிஆர் பண்ணிட்டு இருக்கான். ரெஸ்கியூ டீம்லாம் வந்து சிபிஆர் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனை இந்த பொண்ணு கிட்ட தனியா விட்டுட்டு போகும்போதே தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லி. ஆனா அது அவங்களுக்கு தெரியல, விட்டுட்டு போயிருக்காங்க. பொண்ணு செத்து போயிட்டா. உடனே அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம், நம்ம வயலன்ட் கிரைம் யூனிட்டோட டீம் எல்லாருமே வந்துடுறாங்க. ஃபாரன்சிக் டீம் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்கா. கொலைகாரன் இந்த பொண்ணு அந்த பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரியே அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கான். கையில ஒயரை கட்டி அதே பொசிஷன்ல உட்கார வச்சு அவ உயிரோட இருக்கும் போதே அவளுடைய உதடுகளை கிழிச்சு எடுத்திருக்கான். அது எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும். அந்த வலி தாங்க முடியாம அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த ஃபாரன்சிக் டீம்ல இருக்க டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்பதான் டீம் லீடர் ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி தேடுறாரு. அவனுடைய கண்டிஷன் சீரியஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், அது தெரிஞ்சதும் அவன் அங்க இருந்து போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கா. இந்த ப்ரொஃபசர் கனேகிக்கு ஒரு பார்சல் வந்துச்சு, அதுல பாம்பு இருக்குமோன்னு சொல்லி அவங்க எல்லாம் சந்தேகப்பட்டதுனால அதை செக் பண்றதுக்காக
நாங்க போனோம், வெறும் 5 நிமிஷம் மட்டும் தான் அந்த பொண்ணை நாங்க தனியா விட்டுட்டு போனோம். அந்த 5 நிமிஷம் கேப்ல எவனோ ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். எப்படி அது நான் சாத்தியம்னு தான் எங்களுக்கு தெரியவே இல்ல அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்லிட்டு இருக்கும்போதே கிம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நாம கில்லர்னு சந்தேகப்பட்ட ஆள் கில்லரே கிடையாது. ஆக்சுவலா அந்த ஆள் இந்த ஊர்ல ஏதோ ஒரு பூக்கடை வச்சிருந்திருப்பான் போல இருக்கு. அங்க ஒரு ஃபாரினர் அவன் கடையில வேலை பார்த்திருந்திருக்கான். ஒரு நாள் அவனோட கடையில அவன் திருடி இருந்திருக்கான். அதை இந்த பூக்கடைக்காரனோட ஒய்ஃப் பார்த்துட்டு தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த வெளிநாட்டுக்காரன் அவனோட ஒய்ஃபை போட்டு அடி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். அவனோட ஒய்ஃப் இப்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாம். அதனாலே இவனுக்கு வெளிநாட்டுக்காரங்க மேல ஒரு வெறுப்பு உருவாகி இந்த எக்ஸிபிஷன் ஜப்பான்காரங்களோடது, அவங்க தான் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு அதை எப்படியாவது களைச்சு விடணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இங்க பாம்பை விடுறதுக்காக தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் பாம்பை பிடிக்க போய் அவன் கையில பாம்பு கடிச்சு வீக்கமாவும் இருக்கு. அந்த கையோட இவன் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி கிம் சொல்றான். டீம் லீடர் நான் அந்த ப்ரொஃபசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு. இவன் ஏதோ என்னமோ தலையில இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். அந்த பொண்ணு செத்ததை நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கானாமா. டீம் லீடர் வந்து கேக்குறாரு, இந்த கேஸ் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதும் முதல்ல நீங்க எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், போலீஸோட ஹெல்ப் கேட்டிருக்கணும், எதனால நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. எனக்கு அந்த சமயத்துல அப்படி தோணவே இல்ல சார். முதல்ல நான் அந்த எவிடன்ஸ் நான் கண்ணால பார்க்கவே இல்ல. அந்த பொண்ணு ஏதோ சொன்னா, சரி என்ன ஏதுன்னு பாக்கலாம், எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன். நான் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றானா. சரி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, இல்ல நீங்க இந்த விஷயத்த வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரா. நான் யார்கிட்டயும் சொல்லல சார். நான் அந்த பொண்ணு நயோமிட்ட கூட யார்கிட்டயும் சொல்லாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அவ தான் யார்கிட்டயோ சொல்லிட்டா போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. அவ என் மனைவி யக்கிகோவோட அசிஸ்டன்ட், அவ்வளவுதான் தெரியும், அவளை பத்தி வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இவன் மொத்த பழியையும் அந்த நயோமி பக்கம் திருப்பி விடுறான். அது மட்டும் இல்லாம இவங்க செக் பண்ண சிசிடிவில இவங்க சந்தேகப்படுற மாதிரி யாரும் மாட்டவே இல்ல. கொலைகாரன் எந்த வழியா வந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு எங்க எஸ்கேப் ஆனான்னு தெரியல. அது காலேஜ் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கவர் பண்ற மாதிரி சிசிடிவி கேமரா கண்டிப்பா வச்சிருந்திருப்பாங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க, எங்கேயுமே இவங்களுக்கு கொலைகாரம் மாட்டவே இல்ல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாமையே இவங்க கிளம்பி வராங்க. இவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறத நினைச்சு அந்த ப்ரொஃபசர் கணைக்கு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு தெரியாம ரகசியமா. இங்க டீம் லீடர் கங்ஜோ கிட்ட கேக்குறாரு, ஆமா யார் இவங்க எல்லாம் மஞ்ச சொக்க போட்டுட்டு இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரா. அவங்க எல்லாருமே இந்த ப்ரொஃபசர் கணைக்கியோட சப்போர்ட்டர்ஸ். இவர் எங்க போய் என்ன ஈவென்ட் நடத்தினாலும் அந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துருவாங்களாம் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவர் காலேஜை விட்டு வெளியில வரும்போது அங்கதான் காலேஜுக்கு வெளியே ஹீரோ தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான். டேய் என்ன கொலைகாரம் மிஸ் ஆயிட்டானேன்னு வருத்தப்படுறியா, வருத்தப்படாத எப்படியாவது புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டீம் லீடர் சொல்லிட்டு இருக்காரா. உடனே ஹீரோ எந்திரிச்சு நான் என் வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கன் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போக பாக்குறான். கங்ஜோ ஓடி வந்து அவனை தடுக்க ட்ரை பண்றா. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் டைரக்டர் கங்ஜோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். டீம் லீடர் ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தி என்னடா ஆச்சு, என்னடா நடந்துச்சு, எதனாலடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரா. நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒருத்தனை கொலை பண்ணிருப்பேன், என்னால இதுக்கு மேல என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, என்ன விட்டுடுங்க, நான் இதுக்கு மேல இந்த வேலையில இருக்கல, நான் அந்த கில்லரை நான் என்னோட வழியிலே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆனா டீம் லீடர் அவனை விடுறதாவே இல்ல, சும்மா சும்மா விரட்டிட்டு போய் அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்தவே ட்ரை பண்றாரு. இங்க பாரு அந்த கில்லரை தேடுற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட ட்ரீட்மெண்ட் பாரு, உன்னை சரி பண்ண பாருடா அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, நீங்க என்கிட்ட முன்னெல்லாம் எப்படி நடந்துக்குவீங்க அதே மாதிரி எப்பவும் போல நடந்துக்கோங்க, நான் உங்க உயிரை காப்பாத்தினேன்றதுக்காகவும் நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கீங்கன்றதுக்காகவும் என் மேல அக்கறைலாம் காமிக்க வேணாம், மேல மேல என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவமா அவரோட சட்டையெல்லாம் முடிச்சு மிரட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்பவும் இவர் அவனை விரட்டி போக தான் பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ளேயே கமிஷனர் கிட்ட இருந்து போன் வருது. என்ன பேசினாருன்னு தெரியல. இங்க டீம் லீடர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாரு. இப்ப என்ன புது பிரச்சனை கிளம்பிருக்கு அப்படின்னா, இந்த விவிஐபி லிஸ்ட்ல மிஸ்டர் சாய் அப்படின்ற ஒருத்தரோட பேர் மட்டும் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த சாய் அப்படிங்கிறவர் ஏதோ கொஞ்சம் பெரிய ஆள் போல இருக்கு. ஏசியன் ட்ரீம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஏதோ மக்களுக்கு சேவை செய்யற ஒரு அமைப்போட சேர்மனா இருக்காராமா. அவரு இப்ப பிரஸ் பீப்புளை கூப்பிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு மரியாதையோடையும் கௌரவத்தோடையும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன போய் இந்த பூங்சன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்க டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு கொலகாரங்க நடத்துற ஒரு வெப்சைட்ல மெம்பரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என் மரியாதையவே இவங்க கெடுத்துட்டாங்க. நான் இவங்க எல்லார் மேலயும் கேஸ் போட போறேன், இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்து வேலையை விட்டு தூக்க வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்காக தான் கமிஷனர் போன் பண்ணிருப்பார் போல இருக்கு. கமிஷனரை மீட் பண்றதுக்காக நம்ம டீம் லீடர் உள்ள போயிருக்காரு. வெளியே கங்ஜோ, ஜூங்கி, டிடெக்டிவ் யாங் 3 பேரும் டென்ஷனோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. டீம் லீடர் வெளியே ஒரு மாதிரி சோகமா வராரா. என்னாச்சு சார், கமிஷனர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல, இந்த கேஸே நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகல, எல்லாம் தப்பு தப்பாவே போகுது. அந்த நயோமியோட கேஸ்ல கூட நாம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ஜப்பான்ல இருந்தே அந்த பொண்ணை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் இங்க வரான்னு தெரிஞ்சு இவளை இங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். நாம நினைச்ச மாதிரி ஒயர் ஷூன்லாம் இந்த கொலையை பண்ணல. இந்த கேஸ் எப்படிதான் நகரும்னே தெரியல, நம்மளால இந்த கேஸ்ல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த பேங்க் ஜேசோ படிச்ச ஸ்கூலை பத்தி விசாரிக்க சொன்னே, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஜூங்கிய பார்த்து கேக்குறாரு. விசாரிச்சேன் சார், அந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கடைசியா அதை க்ளோஸ் பண்ண வரைக்கும் யாரெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து நான் செக் பண்ணேன். அதுல ஒரு 5 பேர் அவங்களுடைய ஒரிஜினல் நேம் இல்லாம பொய்யான நேம்ல பொய்யான பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அதுல இந்த கிளப்போட ஓனர் சேர்மன் ஓவும் ஒரு ஆளு. இந்த
இந்த 5 பேரை பத்தி தான் சார் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜூங்கி சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க ஹீரோவை அப்படியே விட்டுட போறீங்களா அப்படின்ற மாதிரி ஜூங்கி ஒரு மாதிரி டென்ஷனா கேக்குறாரா. அதுக்கு டீம் லீடர் இருந்துட்டு நான் உங்களை இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு வேகமா கத்தி விட்டுறாரு. அவங்களும் எந்திரிச்சு போறாங்க. கங்ஜோ மட்டும் இங்கே இரு அப்படின்ற மாதிரி நைஸா சைகை காமிச்சு அவளை அங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னைக்கு என்னதான் நடந்துச்சு, அந்த காலேஜ்ல தான் என்னமோ நடந்திருக்கு, நீ ஏதாவது நோட் பண்ணியா, இந்த ஹீரோவோட வார்த்தையிலயோ இல்ல அவனோட ஆக்ஷன்ஸ்லயோ ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், அந்த எக்ஸிபிஷனுக்கு போனப்ப அங்க முன்னாடியே ஒரு கண்ணோட பிக்சர் இருந்துச்சு, ஃபாரினர்ஸ் ப்ளூ ஐ அப்படின்ற பேர்ல அந்த ஆர்டிஸ்ட் எக்கிகோ வரைஞ்ச ஒரு கண்ணோட பெயிண்டிங் தான் அது, அதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் அதையே பாத்துட்டு இருந்தான். அப்புறம் அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ரூமுக்கு போனப்பையும் அவரோட டேபிள் மேல ஒரு பட்டர்ஃபிளையோட ஸ்பெசிமன் அவர் வச்சிருந்தாரு, அதையுமே இவன் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்ற விஷயத்த கங்ஜோ சொல்றலாம். நம்ம கண்ணால பாக்குறத விடவே அவன் உள்ளுக்குள்ள அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கோவை வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். நான் முதல்ல அவங்க கிட்ட பேசுறேன், ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜூங்கி, கிம், ஜின் அப்புறம் இந்த பார்க் 4 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ்ல இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் டைம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் பத்தியில் பயங்கர நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ஒரே நாள்ல அந்த நல்ல பேர் எல்லாம் காணாம போயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க என்னடா நடக்குது, இந்த சாய் வேற எப்ப நம்ம மேல கேஸ் போட்டு எப்ப நம்ம வேலையெல்லாம் காலி பண்ணுவான்னு தெரியல, இதுல இந்த ஹீரோ வேற வேலையை விட்டு போயிட்டான், என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி ஜூங்கி புலம்பிக்கிட்டு இருக்காரா. அப்ப இந்த ஜின் பையன் எல்லாத்தையும் உளறி வச்சிடுறான். இது எல்லாமே அந்த ஃபுஜியாமா கோச்சியோட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தெரிய வந்ததுல இருந்து தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இவன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். கங்ஜோ இவங்க கிட்ட யார்கிட்டயும் சொல்லாதடான்னு சொன்னா, ஆனா இவன் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகுறத பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, டைரக்டர் கங்ஜோ உங்க கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சனே அப்படின்ற மாதிரி வேற ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறான். இது கேட்டதும் ஜூங்கி செம்ம கோவமா கங்ஜோ வந்து பாக்குறாரு. ஹீரோ பத்தி கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இது உண்மையா, அவன் நிஜமாவே சின்ன வயசுல கொலை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரா. அப்படி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குதான், அது உண்மையா என்னங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரிய வரல, அது கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன், ஆனா அவனோட வியாதியை பத்தி நீங்க கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. இது கேட்டதும் ஜூங்கிக்கு செம்ம கோவம் வந்துருது. இது நீ ஏன் எங்க கிட்ட முதல்ல சொல்லல, ஒருவேளை நீ முதல்லயே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த ஹீரோவை சமாளிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தவர் அவரால் அதுக்கு மேல பேச முடியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு உயரமான பில்டிங்கோட மொட்டை மாடியில் நின்னுட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் அந்த நயோமி கொலை செய்யப்பட்ட அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தான் இல்லையா, அப்ப வெளியே வந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர்ல யாரோ நகர்ந்து போன அடையாளத்தை இவன் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். வென்டிலேட்டர்ல யாரா இருந்தாலும் தவழ்ந்துதான் போக முடியும், அப்படி யாரோ உள்ள போய் வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல மண்ணெல்லாம் கீழே கொட்டி இருந்திருக்கு. இந்த இடத்து வழியா தான் அந்த கில்லர் வந்திருக்கணும், அந்த நயோமியை கொண்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்கணும். ஆனா எதுக்காக அவன் இந்த மாதிரி ஒரு வழியை சூஸ் பண்ணணும்? நயோமி ஜப்பான்ல இருந்து இங்க வந்திருக்கா, ஒன்னு அங்கேயே கொலை பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல ஏர்போர்ட்ல வச்சு கொண்டிருக்கலாம், இல்ல வர வழியில கூட அவளை கொலை பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ ஈஸியான ஆப்ஷன் அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிற காலேஜ்ல க்ளோஸ் பண்ணப்பட்ட ரூம்ல இப்படி வென்டிலேட்டர் வழியே தவழ்ந்துட்டு வந்து அந்த பொண்ணை கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும், என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறானா. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த காலேஜ்க்கு வெளியே இவனும் டீம் லீடரும் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த மஞ்ச சொக்கா போட்ட அந்த வாலண்டியர்ல ஒருத்தர் இவங்களை நைஸா நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதை ஹீரோ பார்த்து இருந்திருப்பான். இவங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட போனாங்க. அங்கதான் அந்த வாலண்டியர் பசங்களாம் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அங்க இவனை ஹீரோ பார்த்தே இருந்திருக்க மாட்டான். இவன் அப்ப அங்க அந்த ரூம்ல இல்லவே இல்ல, இவன் எங்க போயிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சவன் அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபசர் கனேக்கிய பத்தி யோசிச்சு பாக்குறான். அவனை மீட் பண்ண சமயத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவன் ஹீரோ கிட்ட என்னெல்லாம் பேசினான் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இவனுக்கு அந்த ப்ரொஃபசர் கனேக்கி மேல லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த ப்ரொஃபசர் கனேக்கி அவனோட மாமனார் அந்த ஜப்பான் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரு அப்புறம் இந்த பிளாக் ஹோல் கிளப்போட ஓனர் சேர்மன் 3 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த சேர்மன் தான் அந்த மினிஸ்டரை மீட் பண்ணணும்னு வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த ஆளுக்கு கொரியன் தெரியாது, இந்த சேர்மனுக்கு ஜாப்பனீஸ் தெரியாது. நடுவுல இந்த ப்ரொஃபசர் கனேக்கி தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கானா. எதுக்காக எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு அந்த மினிஸ்டர் கேக்குறாரு. அதுக்கு இந்த சேர்மன் இருந்துட்டு ரீசெண்டா என்னோட பையன் செத்து போயிட்டான், நானுமே இந்த டாக்ஸ் ஃப்ராட் எல்லாம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், அதனாலதான் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். ஒசாகாவில் ஏதோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று வருதான், அது ஏதோ ஜப்பானும் கொரியாவும் கம்பைன் பண்ணி செய்யற மாதிரி இருக்கு, அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேர்மன் கேட்கறான். உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்றதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் கேட்கறானா. என் வாழ்நாள் பூரா உங்களுக்கு நான் லாயலா இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவன் இந்த ப்ரொஃபசர் கனேக்கி பக்கம் திரும்பி, நீங்க ஜப்பான்ல ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே, சாரி சார், உங்களோட பிசினஸ்க்குலாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, நான் சாதாரணமா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வேலையை பாக்குற வாத்தியாரு, என்னால உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பேச்சுவாக்குல இந்த மினிஸ்டர் அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்டை பத்தியும் அதனால ஜப்பான்ல பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த வெப்சைட்டோட ஓனரை பத்தியும் அவர் கொஞ்சம் கழுவி ஊத்துவாரு. அதனால இந்த ப்ரொஃபசரோட முகமே மாறி போது, ஒரு மாதிரி கோவமாவே மூஞ்ச வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த மிஸ்டர் சாய் போலீஸ் ஆபீசர் மேல எல்லாம் நான் கேஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாலையா, போலீஸ் மேல மட்டும் இல்ல, இன்டர்நெட்ல இவனை பத்தி நியூஸ் பரப்புனவங்க, இவனை ட்ரோல் பண்ணவங்கன்னு எல்லார் மேலயும் கேஸ் போட்டான் போல இருக்கு. இந்த விஷயம் இருக்க
பெரிய பிரச்சனையா மாறிட்டே போகுது. இந்த கேஸ்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி கங்ஜோ யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு அந்த லைட்டரோட ஞாபகம் வருது. ஆமா, இந்த லைட்டரோட சத்தத்தை நம்ம மறந்தே போயிட்டோமே அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஃபுஜியாமா கோச்சி கையில வந்து டாட்டூ இருந்திருக்கணும், அதை தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி இவ சொல்லிட்டு வந்தா இல்லையா, அந்த ரிசல்ட் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அவனோட சதைகள்ல அந்த டாட்டூவோட இங்க் இருந்திருக்கும் இல்லையா, அதை அவங்க கண்டுபிடிச்சு அவன் கையில இந்த மாதிரி ஒரு டாட்டூ தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல அவன் கையில என்ன டாட்டூ போட்டிருந்தாங்கிறது ஓரளவுக்கு தெளிவா தெரியுது. ஆனா அது எக்ஸாக்டா ஹீரோவோட கையில என்ன டாட்டூ இருந்துச்சோ அதே டாட்டூ தான். இது ரெண்டும் இப்படி ஒரே மாதிரியே இருக்கும், ஒருவேளை அப்படின்னு யோசிச்சவா இல்ல இது கோயின்சிடன்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளே சமாதானப்படுத்திக்கிறா. அப்ப பார்க் கால் பண்ணி இந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்ல இருந்து அவங்களோட கஸ்டமருக்கு எப்படி இந்த பாடி பார்ட் அனுப்பி வைக்கிறாங்கன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவ்வளவு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு ரூமை தான் காமிக்கிறாங்க. அந்த ரூமோட செவுத்துல இந்த ஒயர்ஷன் யாரையெல்லாம் கொலை பண்ணானோ அவங்களுடைய போட்டோ எல்லாம் மாட்டி வச்சிருக்கான். இவன் கொலை பண்ணவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஏதாவது ஒரு பாடி பார்ட்டை இவன் கட் பண்ணி எடுத்துக்குவான் இல்லையா, அப்படி அவன் எடுத்த பாடி பார்ட் எல்லாம் வச்சு இவன் ஏதோ ஒரு ஆர்ட் செஞ்சு வச்சிருக்கான், மனுஷன் உருவம் மாதிரி. இந்த நீங்க யூடியூப்ல எல்லாம் நிறைய பாத்திருப்பீங்க, ரேண்டமா சில பொருட்கள் எல்லாம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அடுக்கி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கும்போது அது அப்படியே டோட்டலா வேற ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரியோ இல்ல படம் வரைஞ்ச மாதிரியோ தெரியும், கிளி நிக்கிற மாதிரி இல்ல நாய் நிக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் இவன் அந்த பாடி பார்ட் எல்லாம் வரிசையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கான். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. என்னோட இந்த ஆர்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு இன்னும் ஒண்ணுதான் தேவை, உலகத்திலே இன்னசென்ட்டான காதுகள் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் கங்ஜோவோட காதை தான் டார்கெட் பண்ணிருக்கான்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்ல, ஹீரோ அந்த இவனோட சப்போர்ட்டர்ஸ் அந்த மஞ்சள் சொக்கா போட்டிருந்தவங்கல ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டான் இல்லையா, உண்மையிலேயே அவன் தான் அந்த நயோமியை கொலை பண்ணி இருந்திருக்கான். அவளை கொன்னுட்டு அவகிட்ட இருந்த அந்த கேமரா எவிடன்ஸை கொண்டுட்டு வந்து இந்த ப்ரொஃபசர் கனேக்கி கிட்ட கொடுக்குறான். நாம இருந்த அந்த வீடியோ எவிடன்ஸை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நாம இருந்த வீடியோ அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லியிருப்பா இல்லையா, இந்த வீடியோல 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதுல இந்த ப்ரொஃபசர் கனேக்கி ஒண்ணு, அப்புறம் இவன் ஒண்ணு, இன்னொன்னு யாருன்னு தெரியல, மேபி அந்த ஃபுஜியாமா கோச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அந்த கேமரா எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நெருப்புல போட்டு அழிச்சிட்டான். இங்க பார்க் கங்ஜோக்ட சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த வெப்சைட் வெளிப்படையா பாக்குறதுக்கு ஒரு சாதாரணமா ஆர்ட் ஒர்க்கை ஏலம் விடுற ஒரு வெப்சைட் மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள அந்த ஆக்ஷன் ஃபேபர் டார்க் வெப் மறைஞ்சிருக்கு. இதுல நார்மலா பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு சில பெயிண்டிங் அந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்டோட அந்த பெயிண்டிங் கூடவே சேர்த்து அந்த பாடி பார்ட்டையுமே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களோட மெம்பர்ஸ் இங்க இந்த நார்மல் ஏலம் விடுற வெப்சைட்ல பெயிண்டிங்க விலைக்கு வாங்குற மாதிரி தான் வாங்குறாங்க. அதுல இருந்து அவங்க பெயிண்டிங் அனுப்புற மாதிரியே கூடவே இந்த பாடி பார்ட்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சேர்மன் இந்த வெப்சைட்ல ஏதாவது பெயிண்டிங் வாங்கியிருக்கானான்னு செக் பண்ணி பார்த்ததுல கடந்த 4 வருஷத்துல அவன் 3 பெயிண்டிங் வாங்கியிருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அந்த 3ல ஒரு பெயிண்டிங் அந்த டார்க் வெப்ல இருந்து வந்திருக்கு. அந்த பெயிண்டிங்கோட பேரு நீதி காக்கும் கைகள் அப்படிங்கிறது. இந்த பெயிண்டிங் கொண்டான பாடி பார்ட் டாக்டர் ஃபேபர் வெப்சைட்ல இருந்து தான் அந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட் ஜப்பான் போயிருக்கு. அங்க இருந்து திரும்ப இந்த சேர்மன் ஓக்கு வந்திருக்கு. ஜப்பான்ல இருந்து இவங்க எப்படி இங்க கொரியாவுக்கு சேர்மன் ஓக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தப்போ கப்பல் மூலியமா தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்க போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணது அந்த சேர்மன் ஓவோட டிரைவர். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேர்மன் ஓ குடிச்சிட்டு போய் ஒரு பையனை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிச்சிருந்திருப்பான். அப்ப அவனுக்கு பதிலா அவனோட டிரைவர் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பான் இல்லையா, அவன் தான் போய் 2017ல இந்த பெயிண்டிங்க போர்ட்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதை எல்லாமே இவ டீம் லீடர்ட்ட இன்ஃபார்ம் பண்றா. அந்த டிரைவரோட அட்ரஸ் அனுப்பு, நான் போய் அவன் கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நேரா அந்த டிரைவரோட வீட்டுக்கு போறாரு. அவன் வீடே ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அங்கங்க சோஜு பாட்டில், மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன். இவனுமே ஏதோ நோயாளி மாதிரி தான் இருக்கான், இருமிக்கிட்டே இருக்கான். ஏண்டா நீ உன் முதலாளிக்காக குற்றத்தை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, அப்படி பார்த்தா இந்நேரம் உன்னோட நிலைமை நல்லா பெட்டரால இருந்திருக்கணும். ஆனா நீ என்ன இப்படி இருக்க, என்ன உன் முதலாளி உன்னை ஏமாத்திட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். இங்க பாரு, நீ உன் முதலாளிக்காக ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்ல இருந்து பாடி பார்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தது, எங்க, எப்ப, எப்படி வாங்கினன்றத சொல்லு அப்படின்னு கேட்டதும் அவன் ஆரம்பத்துல சொல்ல மாட்டேன் அப்படின்னு பயந்தாலும் கடைசியில அவன் சொல்லிடுறான். 2017 நவம்பர் 5ஆம் தேதி இவன் வந்து அந்த போர்ட்ல போய் அந்த பெயிண்டிங்கையும் ஒரு பாக்ஸும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான். ஆரம்பத்துல அந்த பாக்ஸ்ல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு மனுஷனோட கையை பதப்படுத்தி மம்மிஃபை பண்ணி அதை வச்சிருந்தாங்க. நான் அவர்கிட்ட கேட்டப்போ இது வந்து பூங்சன் போலீஸ் ஸ்டேஷனோட வயலன்ட் கிரைம் யூனிட்ல இருந்த ஒரு டிடெக்டிவ் கொலை செய்யப்பட்டாரு, அவரோட கை தான் இது. இந்த கை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, எந்த விஷயம் நடந்தாலும் எக்காரணத்தை கொண்டு நான் ஜெயிலுக்கு மட்டும் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு இவன் சொன்னதும் இங்க டீம் லீடருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா பூங்சன் போலீஸ் ஸ்டேஷனோட வயலன்ட் கிரைம் யூனிட்ல கைகளை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டது இவரோட தம்பி தான் இல்லையா. அவர் அந்த கையை எப்பவுமே தன் கூடவே வச்சுக்குவாரு, எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட அவர் அது அவர் கையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பான். இவருக்கு அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல, அவ்வளவு
கோவம் வருது. கங்ஜோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவன் தான் அந்த பாடி பார்ட்டை ரிசீவ் பண்ணிருக்கான், இப்பவும் அவன் கையில தான் இருக்கும், அவனோட ஆபீஸ் வீடு எல்லாத்தையும் சர்ச் வாரண்ட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாரு. அதே சமயம் இங்க ஹீரோ என்ன பண்றான், திருட்டுத்தனமா அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, அங்க போய் அவன் கள்ளசாவி போட்டு கதவை திறந்து உள்ள போய்கிட்டு இருக்கான். இதான் அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆள் ஒருத்தன் இருந்தாலே கொஞ்சம் பல்கா, அவன் மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான், எதுவும் பண்ணல, போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இவன் போய் அந்த ப்ரொஃபசரோட ரூம்ல தேடி பார்க்கும்போது ஏதோ ஒரு பார்சல் ஒண்ணு கிடைக்குது, ஃப்ரம் கனேக்கி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அவன் அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான், அதுல என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியல. இங்க டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த சேர்மன் ஓவோட ஆபீஸ்க்கு சர்ச் பண்றதுக்காக போறாங்க. ஆரம்பத்துல அந்த ஆள் விட மாட்டேங்கிறான், என்ன நினைச்சுக்கிட்டீங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அட போய் ஓரமா நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தேடுறாங்க. அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு பாக்ஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க, அதுக்குள்ள இருக்கிற அந்த கையையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது எனக்கு எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியாது, இது ஏன் இங்க வந்துச்சு, யார் இங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல இருக்க அவனோட செக்ரட்டரி கிட்ட பிடிச்சி கத்திட்டு இருக்கான்னா, டீம் லீடருக்குலாம் செம்ம கோவம் வந்துருது. போய் அவனோட சட்டையை பிடிச்சிட்டு, நீ இங்க வச்சிருக்கிறது என்னன்னு தெரியுமா, அது என் தம்பியோட கைடா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ரூம்குள்ள போனா இல்லையா, அந்த வீடியோவை இந்த ப்ரொஃபசர் கனேக்கி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணுல அவ்வளவு ஒரு கோவம் தெரியுது, கோவத்தோட அந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கான். இங்க இந்த சேர்மன் ஓவை கூட்டிட்டு வந்து இன்ட்ராகேஷன் ரூம்ல வச்சு விசாரணை பண்றாங்க. டீம் லீடர் அவனை விசாரிக்கவே இல்லை, ஏன்னா அவர் ரொம்ப எமோஷனலா இருக்காரு, அவனை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அப்சர்வேஷன் ரூம்ல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. ஜூன்கி தான் போய் விசாரணை பண்ணிட்டு இருக்கான். அந்தால எதையும் மறுக்கலாம் இல்ல, எல்லாத்தையுமே ஒத்துக்கிறான். இந்த மாதிரி ஏதோ ஒரு சிஇஓட மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு இந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு டார்க் வெப் இருக்கு, அந்த டார்க் வெப்ல ஹியூமன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் விக்கிறாங்க. பணக்காரங்களுக்கு நார்மலாவே ஒரு பயம் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு ஸ்கேண்டல்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிருவோமோன்னு சொல்லி அவங்க மத்தியில இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரோட கையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்காரணத்தை கொண்டும் ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக தான் நான் அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆனேன். அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த பேங்க் ஜோஸ் படிச்ச ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு ஸ்பான்சரா மாறணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. அதனால நானும் ஒரு ஃபேக்கான பேர்ல ஒரு ஃபேக்கான பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அது மூலமா அந்த ஸ்கூலுக்கு ஸ்பான்சர் ஆனேன். அப்படிதான் அந்த டார்க் வெப்ல மெம்பராவும் ஆனேன். நார்மலா அந்த வெப்சைட்ல மாசம் மாசம் ஏலம் நடக்கும், ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த விவிஐபிக்கான பிரீமியமான அந்த ஏலம் நடக்கும். அந்த ஏலத்துல நாங்க ஆன்லைன்லயே பங்கெடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்குன்னு தனியா ஒரு மாஸ்க் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க, அந்த முகத்தை காமிக்காம மாஸ்க் போட்டுக்கிட்டு வீடியோ கால் மூலியமா தான் ஏலம் நடக்குது. அந்த ஏலத்துல தான் இவன் அந்த கையையுமே ஏலம் எடுத்திருக்கான். யார் இந்த வெப்சைட்ல மெம்பரா இருக்காங்க, யார் ஏலத்துல கலந்துட்டாங்க, யார் பொருளை வாங்கினாங்க அப்படின்றது யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அதனாலதான் இவங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்க, வெறுமனே குரல் மட்டும் தான் கேட்கும் போல இருக்கு. ஆனா இந்த ஃபுஜியாமா கோச்சி எப்படியோ இந்த சேர்மன் ஓ அந்த ஆக்ஷன் ஃபேபர் வெப்சைட்ல மெம்பரா இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இவனை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். பணம் கேட்டு பணம் கொடுக்கறதுக்காக தான் அவன் அன்னைக்கு அந்த கிளப்புக்குமே வர சொல்லியிருந்திருப்பான் போல இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் என்ன தப்பா பண்ணேன், ஒரு பணக்காரன் நம்மளுடைய லக்குக்காக ஒரு லக்கி சாம கூட வச்சுக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே, அதுக்காக நான் ஒரு பொருளை வெப்சைட்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன், அவ்வளவுதான் நான் பண்ணேன், இது என்னமோ பெரிய தப்பு மாதிரி ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெனாவட்டாவும் திரும்பவும் பேசுறானா. எங்க டீம் லீடருக்கு செம்ம கோவம் வந்துருது, அவனை போய் அடிக்கவே போயிடுறாரு. ஒரு போலீஸ் ஆபீசரால என்ன அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க கிட்டதான் அந்த கை இருக்குல்ல, அதனால இங்க பாரு, நீ லக்குக்காக தானே அந்த கையை வாங்கி உன்கிட்ட வச்சுக்கிட்ட, ஆனா நான் அந்த கையவே உனக்கு சாபமா மாத்தி காட்டுறேன் பாருடா, காலம் பூரா உன்னை நான் ஜெயில நான் கஷ்டப்பட வைக்கல, அப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரா. உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த ஃபுஜியாமா கோச்சி அன்னைக்கு கிளப்புக்கு வந்த அன்னைக்கு நாங்க இல்லவே இல்ல, நான் என்னோட செக்ரட்டரியை தான் நாங்க அனுப்பி வச்சேன். ஆனா அங்க போய் பார்த்துட்டு செக்ரட்டரி திருப்பி வந்தப்போ அங்க எவனோ ஒருத்தன் கொஞ்சம் பல்கா தலை நிறைய முடியோட இருந்தானா. ஆரம்பத்துல அவன் பார்த்துட்டு அது போலீஸ் ஆபீசரா இருக்கும், டிராப்ப போல இருக்கு, நம்மள மாட்டி விட பாக்குறாங்கன்னு அவன் நினைச்சிருந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கோல்டன் டைம் டீம் வேற ஏதோ கேஸை விசாரிக்கிறதுக்காக அங்க வந்திருக்காங்க, அப்ப அவன் போலீஸ் இல்லங்கிறதும் தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, இந்த ஃபுஜியாமா கோச்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த வயர்ஷனோட ஆளு இல்லனா அந்த வயர்ஷன் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அப்ப கங்ஜோ டீம் லீடர் சொல்றா, இந்த மாதிரி அந்த ஃபுஜியாமா கோச்சி கையில இருந்த டாட்டூ என்னன்றது தெரிய வந்துருச்சு, ஐ எம் அவேக், நான் எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த டாட்டூவோட அர்த்தம். இந்த டாட்டூக்கும் அந்த வயர்ஷனோட அந்த ஆக்ஷன் ஃபேவர் வெப்சைட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோ கையிலயும் அதே டாட்டூ இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவ சொல்லவே இல்ல. சோ இந்த கிளப்ல எவனோ ஒருத்தன் ஃபுஜியாமா கோச்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், அவன் யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் போய் அந்த கிளப்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் விசாரணை பண்ணுங்க, நீ போய் அந்த சேர்மன் கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரணை பண்ணு, நானும் டிடெக்டிவ் யாங்கும் போய் அந்த கிளப்போட சிசிடிவி கேமராவை செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட ஆள் ஒருத்தன் மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கங்ஜோ வேக வேகமா அவசர அவசரமா டீம் லீடர் ஓடி போய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டிடெக்டிவ் யாங் அங்க இருந்து போயிடுறான். அப்ப இவ ஒரு மாதிரி தயங்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்னா அது நல்லா இருக்காது, உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்கு, அந்த பவரை வச்சுதான் நான் நிறைய கேஸை இந்த எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ல சால்வ் பண்ணிருக்கேன். ஏன் நம்ம போன வருஷம் பிடிச்சோமே பேங்க் ஜேசு, அந்த கேஸ்லயுமே அவனுக்கு கையில போட்டிருக்க கிளவுஸை இழுத்து அடிக்கிற பழக்கம் இருக்கு, அந்த சத்தத்தை வச்சுதான் நாங்க அவனை கண்டுபிடிச்சோம், அவனை ட்ராப் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இந்த வயர்ஷனுக்குமே ஒரு பழக்கம் இருக்கு, அவன் வரும்போதெல்லாம் ஏதோ ரெண்டு மெட்டல ஒன்னோட ஒண்ணு அடிக்கிற சத்தம் எப்பவுமே கேட்கும், அது என்ன சத்தங்கிறது எனக்கு சரியா தெரியல, ஒருவேளை அது லைட்டரோட சத்தமா இருக்கலாம், ஆனா எனக்கு அதுவும் கன்ஃபார்மா
தெரியல. நீங்க எங்கேயாவது இந்த லைட்டரோட சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இதை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் நேரா கிளம்பி அந்த கிளப்புக்கு தான் போறாங்க. டிடெக்டிவ் யாங்க போய் இந்த கிளப்போட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்க, நான் அதுக்குள்ள நான் இந்த பார்க்கிங் ஏரியாவை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு இவரை போய் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை போய் தட்டி எழுப்பி இந்த மாதிரி ஃபுஜியாமா கோச்சி அந்த கிளப்புக்கு வந்த அன்னைக்கு இருக்கிற இந்த பார்க்கிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட சப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் அங்க வர்றதும் கார் எடுத்துட்டு அங்க போறதும் நல்லாவே தெரியுது. அந்த வீடியோவை பார்த்ததுமே அதை உடனே ஹீரோக்கு கால் பண்றாரு. அவன் போனை எடுக்கவே இல்ல, மெசேஜ் அனுப்பி வைக்கிறாரு. இந்த வீடியோவையும் கூடவே இந்த ஃபுஜியாமா கோச்சியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வயர்ஷனோட ஆள் ஒருத்தன் அன்னைக்கு கிளப்புக்கு வந்திருந்தான், இதை பார்த்ததும் உடனே எனக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாரு. அங்க அந்த ப்ரொஃபசர் கனேக்கியோட சப்போர்ட்டர் ப்ரொஃபசருக்கு மெசேஜ் அனுப்புறான், இவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீம் லீடர் அந்த பார்க்கிங்ல இருந்து போகலான்னு போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோல பார்த்தா அதே கார் அங்க பார்க்கிங்ல நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதே கார் தானே நம்ம வீடியோல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் காரை சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஒன்னும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எட்டு தான் எடுத்து வச்சிருப்பாரு. இவருக்கு அந்த லைட்டரோட சத்தம் கேக்குது. கஞ்சோ தான் சொல்லிருப்பாளையே லைட்டரோட சத்தம் கேட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவர் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இவர் பின்னாடி எவனோ ஒருத்தன் அன்னியன் கெட்டப்ல வந்து இவர் கழுத்திலேயே ஒயரை போட்டு அட்டாக் பண்றான். வந்தது அந்த ப்ரொஃபசர் கனிக்கே இல்ல அவனோட அந்த சப்போர்ட்டரா என்னன்றது தெரியல. மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்கான். இவர் என்ன இருந்தாலும் ஒரு போலீஸ் சீஃப் ஆச்சே, கொஞ்சம் அவனுக்கு மல்லு கட்டி பாக்குறாரு. ஆனாலும் முடியல. இவன் வயரை போட்டு கழுத்தை நெரிச்சிடுறான். மயங்கி விழுந்துட்டாரா இல்ல செத்து போயிட்டாரான்னு தெரியல. அவர் வாயில துணியெல்லாம் கட்டி காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இங்க ஹீரோக்கு டீம் லீடர் அனுப்பின மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஐபியும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.